தெரியாம தானே வந்திருக்கேன். தெரிஞ்ச வருவனா மாயவருக்காக பெருமாள் சாமி. ஆமா. இன்று ஒரு இரவு நாடகமானது வைத்திருக்காங்க. ஆமா, இந்த ராஜ சபையிலே இன்று நடக்கக்கூடிய நாடகமானது எப்படி? என்ன நாடகம் சொல்லு. என்ன கூத்து? என்ன கூத்துன்னு தெரியலையா? அது தெரியாது. ஏன் தெரியாது? வேலைக்கு சேர்ந்தேன். நீயே சொல்லு பாக்க. என்ன கூத்து எனக்கே தெரியாது. தெரியாதா? ஆமா. தெரியாம என்ன பூதிக்கு வந்த நீ? என்னடி இப்படி நடுக்குன்னு கேக்குற? தெரியாத நான் இப்பதானே வந்தேன். அப்படியா? நீங்க 9 மணிக்கா வண்டி இல்ல? எப்பதான்? நான் இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் வந்தேன். என்ன நாடகம் இன்னைக்கு? என்ன நாடகம்? என்ன நாடகம்? கணவன் உயிர் காத்த கற்பகவள்ளி. ஆமா. இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கேன்னு நான் யாருன்னு சொல்லிட்டா? அண்ணனுங்க அது இருந்தாலும் பவித்ரா அவர்கள் யானிசிரி அவர்கள் எனக்காக 50 ரூபா வாரி வழங்கியிருக்கா. எந்த முகம் போனால் தங்க முகமா இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தை கொடுத்து பல்லாண்டு வாழ்க ராமோ ஜெயம். பேரே வேண்டாம்னு அன்னாராகப்பட்டவ அவளே சொத்துல இருந்து 10 ரூபா வாரி வழங்கியிருக்கா. பண்ணிட்டாரு. இன்னும் பேரே வேண்டாம்னு அக்காகப்பட்டவ எனக்காக 50 ரூபா வாரி வழங்கியிருக்கா. என்ன முகமானால் தங்க முகமா இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தை கொடுத்து பல்லாண்டு வாழ்க ராமோ ஜெயம். வணக்கம். எனக்கு 20 ரூபா அன்படை வழங்கிய என்ன பேரு? மயிலேஸ்வரன். ஜஸ்விதா. ஜஸ்வித் அவர்கள் எனக்கு 20 ரூபா புக்கிங் பண்ணிருக்கிறார். எதுக்கு? எதுக்கு? அது எங்களுக்குள்ள தெரியும். அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
அம்மாமா வாழ பருவம் உள்ள சோழ குயில போல அண்ணன் நடந்து பின்னே சடக்குழுங்க என்னோட பெயர் தான் சுபாலா தேவி. சரி சரி, சுபாலா தேவி. ஆமா சரிம்மா, அருமையான பேரு சுபாலா தேவி. இருந்தாலும் என்னையும் பெத்தாங்களே அப்பா அம்மா, நான் எப்படி பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எதால பிறந்தேன், எந்த ஆஸ்பத்திரி தெரியல, எந்த ஆஸ்பத்திரி இல்லப்பா. அப்பா ரத்தானு கேளு, அவன் சொல்லுவான். பொட்டிக்காரரே, நான் எப்படி பிறந்தேன், எதனால பிறந்தேன், எதற்காக பிறந்தேன் சொன்னாதானே தெரியும். எதுக்காக போறது, ஏன் போறது, எதனால போறது, ஆமா இதெல்லாம் தெரியாது. இல்ல நான் சொன்னாதானே உனக்கு தெரியும். அப்பா அம்மா யார்? நான் சொல்றேன், சொல்லு. அப்பா அம்மா எப்படி பிறந்த தேவாதி தேவர் குடி தேவ அமிர்த கலந்ததேடி. நான் எப்படி பிறந்தேன், தேவ அமிர்தத்தால் நான் பிறந்தேன். அப்படியா? ஆமா. ஓ, தேவரெல்லாம் சேர்ந்து அமிர்தம் கிடைக்கும் பொழுது அந்த அமிர்தத்துல பிறந்தியா? சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஐபத்தி நாளைக்கு வேலை விட்டது யாரு? சொல்றேன். அம்மா மமளை முடிந்தாதோடி
அம்மா தாலி 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 ஆடுறத பத்தி பெருசு கிடையாது. சரி, சுத்தி சுத்தி ஆடும் போது பின்னாடி உட்காராத, காத்து புசு புசுன்னு வருது. அது அப்படிதான் வரும். அதுதான் எங்களுக்கு சேர மாட்டேங்குது. பருப்பு குழம்பு தானே அப்படிதான் வரும். ஓ அப்படியா? ஏன் தூக்கி தூக்கி ஆடு. நம்ம ஆடும்போது நான் சும்மா இருப்பேன். அப்படி ஜோடியா? சரி உட்காந்து நல்லா ஆடு. சரி மாமா மாலையிட்ட மன்னவர், எனக்கு தொட்டு தாலி கட்டின மன்னவர் யமதர்மன். ஓ யமதர்மராஜன். அவர்தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓ எல்லா உயிர்களையும் கவர்ந்து செல்லக்கூடிய ஆமா யமதர்மனா? அவர்தான் என் வீட்டுக்காரு. அப்படியா? வீட்டுக்காரு. சரி சரி சரி. நீ எதுக்கு வந்த? அவர் தான் கூட்டி வர சொன்னாரா? போலாமா? இதுக்கு உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? வீட்டுல வேலை செய்யணும். போய் சாமான கழுவு போ. சாமான கழுவு. ஆமா கரெக்டா? போயிட்டோம். நான் பாடுவேன், நான் பாடுவேன். மல்லிகை முல்லை மற்றிவேல் பால்தாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களை கொண்டு வந்து தங்களோட பாதத்தை விட்டு அணைபடுகிறேன் மன்னவா. என்னுள் பாதியே என் ஆவியே என் தேவியே சுபாலாதேவி திருவடிவாதத்தை வந்ததாலே இந்த உலகத்திலே எந்த ஒரு குறைவல்லாதபடிக்கு 16 செல்வங்கள் எட்டு பெறுவாராக வந்திருப்பாய். இருந்தாலும் இன்றைய தினத்தில் அரண்மனை இருந்த தேவியாலே அதி சீக்கிரமாக அழைத்ததோர் காரணம் என்ன சாமி? இந்த தினத்திலே இந்த யம முறியிலே யார் சொர்க்கம் பெறுகிறார்கள், யார் நரகம் போகிறார்கள், யாராருக்கு என்ன பாவத்திற்கு உண்டான தண்டனை, அவர் செய்த தர்மம் அதர்மம் எதற்காக பரிசீலனை செய்து அவருக்கு தகுந்த ஒரு தக்க தண்டனையை வழங்க வேண்டும். அதற்காக அது மட்டுமல்லாமலுக்கு இந்த நேரத்திலே யாராருக்கு இந்த மூலோகத்திலே யாருடைய உயிரை பிடிக்க வேண்டும். அதனாலே சீக்கிரமாக திட்ட உத்தரவிட்டு அவரிடத்தில் நான் வாய்வார்த்தை செய்ய வேண்டும். அதனால் போய் வருகிறேன். ராஜசபை
என்று அனைவரும் சந்திக்கலாம் என்று போக முன்னாடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வெளியே நாராயணா என்று நாரதுடைய சத்தம் கேட்கிறது. என்னவென்று தெரியவில்லை. நாராயண நாராயண சம்போ மகாதேவா சந்திர போய் முடக்கடா ஆத்தா கருமலை பிள்ளைக்கு 2 மலை மலை கருத்தாவே காலை பிடிச்சி தரன்னு இழுத்தாவே 2000 ஆணி நடத்த வேண்டியது 2000 ஆணி. என்னடா ஒரு ஆச்சரியம். பேசாமி நான் பேசக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் மறுபேச்சு வருகிறதே, யாரென்று தெரியவில்லை. என் நண்பனாகத்தான் இருக்க முடியும். புறப்பட்டு சென்று போய் பார்ப்போம். அடே சிசியா, சிசியா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கமாக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சல எங்க போய் குஞ்சல டாபு டாபு டாபுடா டாவில்லாக்கி டையடா டே டாபு டாபு டாபுடா டாவில்லாக்கி டையடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து
வந்து நின்னா முன்னாடி ஒரு நாளே மார்கழி மாசம் காலங்காத்தால அவன் வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோல கோடையில கதல கவிட்டு கேட்டு நானும் எழுந்து எழுந்து பார்த்தையில கண்ணல திறந்துண்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா சரி ஏன்டா சிரிக்கிற நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும்